தாவரங்கள் உணவு தயாரிக்கும் செயலுக்கு என்ன பெயர்? ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பொருட்கள் எவை? கார்பன் டை ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி, பச்சையம். ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் வாயு எது? ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் வாயு ஆக்சிஜன். தாவரங்கள் இரவில் எடுத்துக்கொள்ளும் வாயு ஆக்சிஜன். இலைத்துளைகளின் முக்கிய வேலை என்ன? நீராவி போக்கு. நீராவி போக்கு என்பது என்ன? தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றல். புவியீர்ப்பு விசை நேராக வளரும் தாவரம் பாகம். புவியீர்ப்பு விசைக்கு நேராக வளரும் தாவரம் வேர்கள். வேர்கள் பூமியிலிருந்து சத்துக்களை உறிஞ்சுவது எதன் மூலம்? ஜவ்வூடு பரவல். பூமியிலிருந்து சத்துக்களை உறிஞ்சுவது ஜவ்வூடு பரவல். சத்து பொருள்கள் வேரிலிருந்து மற்ற பாகத்திற்கு பரவுவது எப்படி? தந்துகி கவர்ச்சி. துவரை செடியின் தாவரவியல் பெயர் என்ன? கஜானுஸ் கஜான். செம்பருத்தி செடியின் தாவரவியல் பெயர் ஐபிஸ்கஸ் ரோஜா சைனன்சிஸ். தாவரங்கள் பசுமையான தோன்ற காரணம். தாவரவியல் பெயர் ஐபிஸ்கஸ் ரோஜா சைனன்சிஸ். பசுமையான தோன்ற காரணம் என்ன? பச்சையம் உள்ளதால். ஒரு செல் தாவரம் எது? கிளாமிடோமோனஸ். ஐஸ்கிரீம் தயாரிக்க பயன்படும் பாசிகள் எவை? அகர் அகர். கடற்பாசியை உணவாக பயன்படுத்தும் நாடு ஜப்பான். தாவரத்திற்கு உயிர் உண்டு என கண்டறிந்தவர் சர் ஐசக் சந்திரபோஸ். தாவரத்தின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது? மகரந்த பைகள். தாவரத்தின் பெண் இனப்பெருக்க உறுப்பு எது? சூலகம். உரமாக பயன்படும் ராசிகள் நீல பச்சை பாசிகள். கலப்பினங்களை உருவாக்குவது எதனால்? சிறந்த பண்புள்ள சந்ததியை உருவாக்க. கலப்பின சேர்க்கைக்கு ஒரு உதாரணம் கூறு. ஒட்டு போடுதல். ஒரு பருவ தாவரங்கள் என்பவை ஒரு முறை பலன் தந்து இறந்து விடுபவை. ஒரு பருவ தாவரங்கள் என்பவை ஒரு முறை பலன் தந்து இறந்து விடுவன. பல பருவ தாவரங்கள் என்பவை பலமுறை பலன் தந்து கொண்டே இருப்பவை. பூக்களின் வண்ணமாக காணப்படும் பாகம் அல்லிவட்டம். அல்லிவட்டத்தின் ஒரு வகை அமைவு யாது? திருகு இதழ் அமைவு. மகரந்த பைகளில் இருப்பவை என்ன? மகரந்த தாள்கள். பூவிதழ்களில் இருவகை எவை? அல்லிவட்டம், புள்ளிவட்டம். கன்றுவிடும் தாவரம் எது? வாழை மரம். மகரந்த சேர்க்கை என்பது என்ன? மகரந்த தூள் சூலகத்தை அடைவது. தன் மகரந்த சேர்க்கை என்பது என்ன? ஒரு செடியின் மகரந்த தூள் அதே செடியின் பூவின் சூலகத்தை அடைதல். அயல் மகரந்த சேர்க்கை என்பது என்ன? ஒரு செடியின் மகரந்த தூள் வேறு செடியின் பூவின் சூலகத்தை அடைதல். அயல் மகரந்த சேர்க்கைக்கு ஒரு காரணி தேனீக்கள். அயல் மகரந்த சேர்க்கைக்கு ஒரு காரணி தேனீக்கள். பூமியில் நேராக செல்லும் வேர்கள் எவை? ஆணி வேர்கள். பூமியில் கிடைமட்டமாக செல்லும் வேர்கள் எவை? அண்டை வேர்கள். கிடைமட்ட வேரின் பாகங்கள் எவை? வேர் தூவிகள். வேரின் நுனிப்பகுதியில் காணப்படுபவை வேர் மூடிகள். தாவரத்தின் வளர்ச்சியை காணப்படும் கருவி யாது? கிரைஸ்கோகிராஃப். கிரைஸ்கோகிராஃபை உருவாக்கியவர் சர் ஐசக் சந்திரபோஸ். ஹார்டிகல்ச்சர் என்பது என்ன? தோட்டக்கலை. தாவரங்களில் பச்சையம் இருக்க காரணம் குளோரோஃபில்கள். பச்சையம் இருக்க காரணம் குளோரோஃபில்கள். ஆப்பிள் அறுத்த நிமிடமானதும் பழுப்பு நிறம் ஆகிவிடுவது. ஆப்பிளில் உள்ள பெரஸ் இரும்பு சத்து. ஆக்சிஜனேற்றம் அடைதல். உலகின் மிகப்பெரிய பூங்கா எது? எல்லோ ஸ்பூன் தேசிய பூங்கா, அமெரிக்கா. எல்லோ ஸ்பூன் தேசிய பூங்கா, அமெரிக்கா. பாரம்பரிய இயலின் தந்தை எனப்படுபவர் யார்? கிரிகோரி மெண்டல். கிரிகோரி மெண்டல் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தாவரம் எது? பட்டாணி. பொதுவாக இரவு நேரத்தில் மலரும் பூக்களின் நிறம் என்ன? வெள்ளை. வெங்காய தாவரத்தின் எப்பகுதி வெங்காயம் ஆகும்? வேர். உலகில் ரப்பர் அதிகமாக கிடைக்கும் இடம்? மலேசியா. ஆலமரத்தின் விழுது என்பது தாவரத்தின் எப்பகுதி? வேர். தாவரத்திற்கு நிறத்தை கொடுப்பவை எவை? செல்லிலுள்ள கணிகங்கள். தாவரத்திற்கு நிறத்தை கொடுப்பவை செல்லிலுள்ள கணிகங்கள். பச்சை நிறத்தை அளிப்பவை எவை? பசுங்கணிகங்கள். பசும் தாவரம் எதன் மூலம் உணவு தயாரிக்கின்றன? இலைகள் மூலம். பசுந்தாவரங்கள் எதன் மூலம்
உணவு தயாரிக்கின்றன. இலைகள் மூலம். மைக்ராலஜி என்பது எதை பற்றிய அறிவியல்? பூஞ்சைகளை பற்றியது. பூச்சிகளை தின்னும் தாவரத்திற்கு என்ன பெயர்? இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். தாவரங்கள் எந்த முறையில் ஆற்றலை வெளியிடுகிறது? சுவாசித்தல். தாவரங்கள் எந்த முறையில் ஆற்றலை வெளியிடுகிறது? சுவாசித்தல். தன் வாழ்நாளில் ஒரே முறை பூக்கள் விடும் தாவரம் மோனோகார்பிக். தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை பூக்கள் விடும் தாவரம் எது? மோனோகார்பிக். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கள் விடும் தாவரம் எது? குறிஞ்சி. அரிசியினுடைய விஞ்ஞான பெயர் ஆரிசா சேடிவா. ஆரிசா ஷேடிவா. வெங்காயத்தின் அறிவியல் பெயர் என்ன? அல்லியம் சிபா. ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது என்ன? மண் இல்லாதது பயிர் செய்தல். ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது என்ன? மண் இல்லாது பயிர் செய்தல். வாழை மரத்தின் அறிவியல் பெயர் என்ன? மூசா பாரடிசியாகா. வாழை மரத்தின் அறிவியல் பெயர் மூசா பாரடிசியாகா. ஒரு மலரை பற்றி ஓ என்று குறிப்பிட்டால் என்ன பொருள்? அந்த மலர் ஆண் மலர் என்று பொருள். பெண் மலரை எப்படி குறிப்பிடுவார்கள்? O+. ஆண் மற்றும் பெண் பாகங்களை கொண்ட மலர்களை எப்படி குறிப்பிடுவது? O+, O அப்டஸ். டெக்ஸ்னோமை என்பது எதை பற்றியது? தாவரங்களின் வகைப்பாட்டியல். டெக்ஸ்னோமை வகைப்பாட்டியலின்படி தாவரத்திற்கு எப்படி பெயரிடப்பட்டுள்ளது? இருச்சொற் பெயரின் முக்கியத்துவம் என்ன? குழப்பமின்றி உலகம் முழுவதும் ஒரே பெயரை எடுத்துக்கொள்ளுதல். இருச்சொற் பெயரின் முக்கியத்துவம் என்ன? குழப்பமின்றி உலகம் முழுவதும் ஒரே பெயரை எடுத்துக்கொள்ளுதல். தாவரங்களுக்கு இருச்சொற் பெயரிடுதல் முறையை முதலில் சொன்னவர் காஸ்பர்ட் பாகின். அவரைச் செடியின் அறிவியல் பெயர் என்ன? அவரைச் செடியின் அறிவியல் பெயர் என்ன? டோலிகஸ் லாப்லாப். டோலிகஸ் அவரைச் செடியின் அறிவியல் பெயர் டோலிகஸ் லாப்லாப். வகைப்பாட்டியலின் தந்தை யார்? கரோலுஸ் லின்னேயுஸ். உளுந்துவின் விஞ்ஞான பெயர் பேசியோலுஸ் முருங்கோ. கத்திரி செடியின் அறிவியல் பெயர் என்ன? சொலானம் மெலாஞ்சினா. கத்திரி செடியின் அறிவியல் பெயர் சொலானம் மெலாஞ்சினா. கனி ஆன பின்பும் நிலைத்து இருக்கும் பூவின் பகுதி எது? புள்ளிவட்டம். மஞ்சள் செடியின் எந்த பகுதி மஞ்சளாக மாறுகிறது? வேர் பகுதி. தாவரத்தின் பண்புகள் அறிய அதனை நோட்டு புத்தகங்கள் சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு என்ன பெயர்? ஹெர்பேரியம். பெரும்பாலும் வேர்முண்டுகள் காணப்படும் தாவரங்கள் எவை? பருப்பு வகை தாவரங்கள். வேர்முண்டுகள் எதற்கு பயன்படுகின்றது? பூமியில் நைட்ரஜனை நிலைநிறுத்த உதவுகின்றது. தாவரத்தின் ஒளிச்சேர்க்கையின் போது ஹைட்ரஜன் அளிப்பது எது? நீர். பாக்டீரியாவால் தாவரத்திற்கு வரும் நோய் எது? வெப்பு நோய், மிஸ், அழுகல், கேன்சர். கேன்கர். ஐஸ்கிரீம் தயாரிக்க உதவும் கெரேகினிஸ் எதிலிருந்து கிடைக்கிறது? பாசிகளிலிருந்து. நீர்ப்பட்டு என்று அழைக்கப்படுவது எது? ஸ்பைரோகைரா. திடீர் மாற்றம் என்பது என்ன? ஜீன்களில் ஏற்படும் அளவு, பண்பு, மரபு, தொடர் இவற்றில் நிகழும் மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் எனப்படும். திடீர் மாற்ற கோட்பாட்டை அறிவியல் அறிவித்தவர் யார்? ஹியூகோ
டிவரிங் 2001. ஹியூகோ டிவரிஸ். பாசியிலிருந்து கிடைக்கும் சில பயன்படும் பொருட்கள் எவை? அல்ஜினிக் அமிலம், கெரக்னின், டைட்டோமைட். அல்ஜினிக் அமிலம், கெரக்னின், டைட்டோமைட். ஆல்ஜின் என்பது என்ன? பாசியிலிருந்து கிடைக்கும் கொல்லாய்டு பொருள். ஆல்ஜின் எதற்கு பயன்படுகிறது? மருந்து, அழகு பொருள் தயாரிக்க, பல் மருத்துவத்தில். ஆல்ஜின் எந்த பாசியிலிருந்து கிடைக்கிறது? லேமினேரியா. கெரோகினின் எதிலிருந்து கிடைக்கிறது? கான்ட்ரஸ் கிறிஸ்பஸ் என்னும் பாசியிலிருந்து. நாய்க்குடை காளானின் அறிவியல் பெயர் என்ன? அகாரிகஸ். நாய்க்குடை காளானின் அறிவியல் பெயர் அகாரிகஸ். ஆப்பிள் பழங்களை அழுகச் செய்யும் பூஞ்சை எது? பெனிசிலியம் எக்ஸ்பான்சம்.